இவ்வளவு லேட்டா வரதுன்னு அப்பத்துல இருந்து உங்களுக்காண்டி தான் காத்து கிடக்கேன். அது அப்பத்துல இருந்து நீ அப்ப வருவா இப்ப வருவான்னு காத்து கிடக்கேன் பாத்துக்க. இவ்வளவு கிளம்பி வரதாக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டு. வாங்க மக்கா வாங்க. அது சின்ன பிள்ளை பத்தியா அதான் நல்லா அழகா ரெடி ஆகணும்னு நேரம் ஆக்கியிருக்கோம். ஆமா பாட்டியா பாத்தியில எங்க Dress எப்படி மஞ்சள் மஞ்சள்னு மேட்சிங்கா வந்திருக்குமா? அழகா இருக்குமா? அம்சமா இருக்கு ரெண்டு பேத்துக்கும். மஞ்சள் கலர் துணி தான் வேணும்னு தேடி எடுத்து போட்டு வந்திருக்காள் பக்கா. இந்த பிள்ளைகளுக்கு தான் இதெல்லாம் தெரியுது. ஆமா ராணி இந்த காலத்து பிள்ளைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறிக்கிட வேண்டியதான். சம்மதியம்மா என்ன நானும் இவ கூட தான் வந்தேன். என்னைய வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுறீல அதான் வந்துட்டு இல்ல பெறவென்ன வந்துட்டியம்மா. இம்மா இந்த Dress பார்த்து சொல்லுமா எப்படி இருக்கு? அம்சமா இருக்கு மவளே. இது பாரு மவளே பாத்து இருந்துக்க. யாராவது நீ தான் கல்யாணம் பண்ணனும்னு நினைச்சி உனக்கு நலங்கு வச்சிர போறாவோ. ஏம்மா அவ்வளவு அழகா இருக்கீனோ? ஆமா அழகே பொறாமைப்படும் அழகு மாதிரி இருக்கா நீ. அனு கேட்டியா பாட்டி சொல்றதே? அழகே பொறாமைப்படும் பேர் அழகா. ஆமாடி எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். சத்தமா சிரிக்க முடியாம இருக்கேன் பாத்துக்க. இந்த உமாத்த கையில பூவை பாரு எப்படி வச்சு போஸ் கொடுத்து நிக்காம பாரு. ஆமா அது மட்டும் இல்ல பாட்டி சொன்னது கேட்டியா? யாராவது அவியல கல்யாணம் பண்ணனும்னு நினைச்சி அவியலுக்கு நலங்கு வச்சிர போறாவ பாத்துருன்னு சொல்லுதுல. மனசாட்சி இல்ல அந்த பாட்டிக்கு. கேட்டி சத்தமா சிரிச்சறாத. பர அம்மா நம்மள தான் வெளுத்து போடுவா. இது நெட்டி மவளே கையில பூவு. அது அழகுக்கு என்ன அழகு சேக்கதாம வச்சிருக்கேன். என்னடி ஒருபடியா பல்லிலி பார்த்து? இல்லம்மா இருமல்மா. அடங்கிட்டு இருங்க சொல்லிட்டேன். பிள்ளைல ஏன் போட்டு ஏசியராணி? வாங்க நம்மள உள்ள போவோம். சரிக்கா வாங்க மக்கா போவோம். பாட்டியா நாங்க இந்த 5 நிமிஷம் இங்க நின்னுட்டு வரோம் பாட்டியா. அழகா இருக்கு அந்த டெக்கரேஷன் ரெண்டு போட்டோ எடுத்துட்டு வரோம். அப்படியே சரி. அது சரிடி மக்கா எல்லாம் சரிதான். ரெண்டு வட்டல மாதிரி வச்சிருக்கீல எதுக்கு? தெரியலமா அந்த டெக்கரேஷன் பண்றவங்க தான் கொண்டு வந்து வச்சானுவ. அது ஃபங்க்ஷன் வீட்னா நிறைய குப்பை தரம் பத்தியா. ஒருவேளை அந்த குப்பையெல்லாம் அள்ளி போட வச்சிருப்பானா இருக்கும்னு நினைச்சிட்டேன். அப்படி முடியலடி. என்னால அந்த பேசுறதெல்லாம் கேட்டு சிரிப்பு அடக்க முடியல. என்ன செய்ய? இது நெட்டி உருதுல எழுதி வச்சிருக்கிய? தமிழ்ல எழுத வேண்டியதானே? இது உருது இல்லமா. என்ன இருந்தாலும் உமாட்ட கொஞ்சம் படிச்சிருக்கவ பத்தியா. அவியலுக்கு இதெல்லாம் கொஞ்சம் அறிவு உண்டு. ஆமா பத்தியா அவி அம்மா தப்பா சொல்றவன்னு திருத்த போறாவ. அப்புறம் என்னடி இது உருது இல்லனா? இது மலையாளம் அம்மா. கடவுளே முடியல. தப்புதான். இவளுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்குன்னு நம்ம நினைச்சது நம்ம தப்புதான். சரி மலையாளமா இருந்துட்டு போகுது. அது எதுக்கு இங்க எழுதி வச்சிருக்கே? இது தமிழ்நாடு தானே? யாருக்கு தெரியுமா? எல்லாம் இந்த டெக்கரேஷன் பண்றவங்க தான் கொண்டு வந்து பண்ணிட்டு போனாங்க. நம்ம அதெல்லாம் எதுக்கு கேட்டிட்டு நானும் விட்டுட்டேன். அது என்னடி கவனமா இருக்க வேண்டாமா? அதெல்லாம் கவனமா தானே இருக்கேன். நைட் என்ன மெனு கேளு எல்லாம் கரெக்ட்டா சொல்ல பத்தியா. பூரி தோசை வடை எல்லாம் முடியாமமா. இது அப்படியே? ஆமா சும்மா சொல்ல கூடாதுடி. தங்கம்மா பாட்டிக்கு ஏத்த மவதா இந்த உமாத்தே. பின்ன அம்மா போலதான் பிள்ளை இருப்பவன்னு சொல்லியவல்ல உண்மைதானே? ஏடி ரெண்டு பேரும் எங்க போனியா? ஏ அபி வா நம்ம அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டா போயிடுவோம் வா. உமானி பொண்ணு மாப்பிளையும் ரெடி. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பிரீத்தி நான் அத்தை கூப்பிடுறேன். என்ன வசந்தா அக்கா வரல பாத்துக்க. அவங்க வந்த பிறகு தானே ஸ்டார்ட் பண்ண முடியும். இன்னும் வசந்தா அண்ணி வரலையா? எங்க போயிருப்பாங்க தெரியலையே. சரி வெயிட் பண்ணி பாப்போம். மக்கா நான் போய் அங்க உட்கார்ந்திருக்கேன் மக்கா. அங்க ஜூஸ்லாம் குடுக்கவல்ல குடிச்சிட்டு இருக்கேன். சரிம்மா. அண்ணி அண்ணன் எங்க? எங்கயாவது பொறுக்கிட்டு இருப்பாரு. ஏன்டனே சொல்லிட்டா போறாரு உங்க அண்ணன். வெரி ஃபன்னி கப்பல் நீங்க ரெண்டு பேரும். திவ்யா திவ்யா ஏய் திவ்யா செவடி. சொல்லு சோனி நீ எப்ப வந்தா? நான் வந்துட்டேன் அப்பமே. எவ்வளவு நேரமா நீ கூப்பிட்டுட்டு இருக்கேன். அப்படி எந்த கவனத்துல இருக்கா நீ? சாரி சோனி அது வந்து நான் வேற ஏதோ கவனத்துல இருந்துட்டேன். அது சரி நீ இப்படி எல்லாம் Dress போடவே மாட்டேன்பா. அடக்க உடக்கும் பேசுவா. ஆனா இன்னைக்கு என்ன இப்படி Dressல போட்டுருக்க? எல்லாம் சும்மா தானா? அது வந்து சோனி நான் தான் அவளை கம்பல் பண்ணி இந்த Dress போட வச்சேன். எவ்வளவு அழகா இருக்கல்ல இந்த Dressல அவ. நீங்க சொல்லி போட்டா? ஆமா இனிமே என் பேச்ச தானே கேட்பான். அவ இப்படி Dress போட்டா ரொம்ப அழகா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதான் போட சொன்னேன். அழகா தானே இருக்கா? நல்லா தான் இருக்கா. ஆனா என்னன்னா அவளுக்கு இப்படி Dressல வந்து செட் ஆகாது. நல்லா இல்லையே சோனி. Dress நல்லா இருக்கு. ஆனா உனக்கு செட் ஆகல. இதாங்க நான் சொன்னேன். நான் வேற Dress மாத்திட்டு வந்துறவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சூப்பரா இருக்கா. இந்த Dress உனக்குன்னு செஞ்ச மாதிரி இருக்கு. இல்லங்க எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு. சோனியா வேற இப்படி சொல்றாளா? ஆமா திவ்யா வேற ஏதாவது நல்ல ஆப்ஷன் இருந்தா சேஞ்ச் பண்ணிட்டு வந்துரு. yellow கலர் தாவணின்னு வச்சிருப்பே. அது கட்டிக்கோ. அது உனக்கு சூப்பரா இருக்கும். இந்த பட்டிக்காடுக்கு இப்படி Dressலாம் வாங்கி கொடுத்திருக்கான். பார்க்க அழகா வேற இருக்கா. எப்படியாவது இந்த Dress மாத்த வச்சிரணும். ஓ திவ்யா சேஞ்ச் பண்ணிட்டு வா. திவ்யா வெயிட் பண்ணு. இது உனக்கு அழகா இருக்கு. நான் சொல்றது கேளு. இல்லங்க திவ்யா Dress அழகா இருக்கு உனக்கு. நிஜமாவா? ஆமா உன்னை இதுக்கு முன்னாடி இப்படி Dressல பார்த்ததில்ல பத்தியா. பார்க்க அம்சமா இருக்கா. நிறைய பேர் ஏன் காதுபடியே பேசினாவ. பொண்ணு அழகா இருக்கு. எங்க இருந்தா பிடிச்சிட்டு வந்தாவளோன்னு. உனக்கு இந்த கலரும் பேட்டர்னும் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ் ஆண்டி. பாத்தியா நான் சொன்னேன்ல அழகா இருக்குன்னு. இந்த கிளை வேற வந்து எல்லாம் கெடுத்து விட்டுட்டு. நலங்க ஆரம்பிச்சிரலாம். இந்த வசந்தா எங்க போனான்னு தெரியலையே. இப்போ எங்க பாருங்க அக்கா வந்துட்டாவ. என்ன வசந்தா என்ன கோல இது? மஞ்சள் கலர் துணியத்தை எப்படி நல்ல ஸ்டைலா இருக்கீனா? பாம்பே ஹீரோயினி மாதிரி. ஏக்கா நல்ல கோமாளி மாதிரி இருக்கேக்கா. பொறாம உனக்கு. நான் ஏக்க பொறாமப்பட போறேன். நிஜமா தான் சொல்றேன். குடுகுடுப்புகாரன் பேண்ட் மாதிரி ஒரு பேண்ட் போட்டுருக்கீங்க. அப்புறம் ஏதோ ஒரு சேலையில இருந்து ஒரு ப்ளவுஸ். அதுக்கு ஒரு துப்பட்டா வேற. செம காமெடியா இருக்குக்கா. வாயை மூடு நீ. எல்லாம் பொறாமையில பேசாத. அழகா இருக்கேனேன்ட்டு உனக்கு வயிறு எரியுது. இந்த காஸ்டியூம் பார்த்து யாராவது வயிறு வேற எரிப்பாவளா? அப்படியே கோமாளி மாதிரி இருக்குக்கா. உங்களுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுக்கா. ஏ மஞ்சமுடி
என்னத்தே நீங்களும் ஒரு படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க? நல்லா இல்லையாக்கும்? நல்லா தான் இருக்கு. அது என்ன நல்லா தான் இருக்கு? நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? ஏதோ போன போதுன்னு சொன்ன மாதிரி இருக்கு. ஏ அப்படிலாம் இல்லம்மா, நேராவது. வாங்க ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ணி நான் சொல்றேன், சூப்பரா இருக்கு. நீங்களே இப்படி ஃபேஷனபிளா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. थैंक यू பிரீத்தி. பாத்தீங்களா இது பிள்ளை மும்பைல இருந்து வந்திருக்கா. ஃபேஷன் என்னன்னு தெரியுது. அந்த பிள்ளை சொல்லிட்டு மத்த பட்டிக்காடுக்குள்ள நான் ஏன் கவலைப்படணும்? ஆனாலும் இங்க எவ்வளவு பெரிய கூத்து நடந்தாலும் புது பொண்ணையும் மாப்பிளையும் பாருங்களா. ரெண்டே நேரம் அவிய மட்டும் கண்ணுக்குள்ளே பேசிட்டு இருக்காவ. யாரையாவது கண்டுக்கிட்டாங்களா? எல்லாம் புதுசா அப்படிதான் இருக்கும். வெக்கமே இல்லாத வெக்கம் கிட்ட குடும்பம். சரி பேசுனதெல்லாம் போதும். ஏமா திவ்யா தம்பி ரெண்டே நேரம் போய் உட்காருங்க. நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிம்மா. வசந்தா உமா எல்லாரும் போய் நலங்கு வைங்க. ராணி வா. இப்படியாவது இந்த நலங்குல ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு பார்த்தா ஒண்ணும் செய்ய முடியலையே. எங்க இவங்கள ஆளே காணோம். நம்மட்ட ஃபோன் நம்பர் வேற கிடையாது. எங்க போயிருப்பாங்க? ஹாய், என்னதான் தேடிட்டு இருக்கீங்க? இல்லையே. போய் சொல்லாதீங்க. சச்சே, நான் ஏன் போய் சொல்ல போறேன்? சும்மா அப்படியே காத்து வாங்கலாம்னு இந்த பக்கம் வந்தேன். ஓ, காத்து வாங்க இங்க வந்தீங்க. ஆமா. எத்தனை தடவை நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கேன். ஆனா முடியலையே. இந்த ட்ரெஸ்ல நீங்க சூப்பரா இருக்கீங்க. Thank you. சரி சொல்லுங்க, எதுக்கு தேடிட்டு இருந்தீங்க நீ? ஐயோ நான் உங்களை தேடவே இல்ல. சும்மா தான் அப்படியே வந்தேன். ஓகே ஓகே. ஒருவேளை உங்களுக்கு வழி தெரியாம இங்க வந்துட்டீங்களோ? ஹெல்தி ஃபங்க்ஷன் டெரஸ்ல நடக்கு. ஐயோ அதெல்லாம் தெரியும். அங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கேன். ஓ, அங்க எல்லாம் பார்த்துட்டு இந்த ஜெய் இல்லையே எங்க போயிருப்பான்னு தேடி இங்க வந்தீங்களோ? நோ. நீங்க காத்து வாங்க இங்க வந்தேன்னு சொன்னதுலயே எனக்கு புரிஞ்சு போச்சு. டெரஸ்ல இல்லாத காத்தா இங்க கிடைக்க போகுது. சோ. ஓ, வெக்கப்பட்டாலும் கியூட்டா தான் இருக்கீங்க. சரி நான் வரேன். என்ன கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம்ல? நோ நோ, நான் காத்து வாங்கியாச்சு. நான் போறேன். பை. பாய் கீது. அப்பாடா, இப்பதான் கீது நம்ம கூட நல்லா பேசி ஸ்டார்ட் பண்ணிருக்கா. தேங்க் யூ கடவுளே. ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். பா எவ்வளவு திருஷ்டி. ஆமாக்கா, ஒரு திருஷ்டி பொம்மை அதான் மஞ்சள் கலர்ல இங்கே நிக்கல. அதான் நிறைய திருஷ்டி பட்டிருக்கோம். அண்ணி வந்தவங்க எல்லாரும் நலங்கு வச்சு